அதிமுக தலைமை மீது அதிருப்தி ஏற்பட்டதா? என்ன காரணம் ராஜினாமா செய்யப்பட்டது? விளக்கமா பேசுங்க. கொஞ்சம் பிரீத்திங் டைம். ஏன்னா 3 முறை அந்த தொகுதியில் நீங்க தேர்வு செய்யப்பட்டவங்க. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. சொல்லுங்க சார், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. என்ன காரணம் சார்? ஏன் சார் வந்து விளக்கமா பேசுறேன். ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. விளக்கமா உங்க தொகுதி கண்டிப்பா சொல்றேன். எனக்கு முக்கியமே என் தொகுதி மக்கள் தான். அவங்களுடைய நலனை கருதி தான் இந்த செயல்பாடு. எனக்குன்னு தனி விருப்பு வெறுப்பு எதுவுமே கிடையாது. அதை தான் சொல்றேன். என் தொகுதி மக்களுக்காக நான் இந்த முடிவை கடந்த 5 ஆண்டுகள் நான் பட்ட கஷ்டம் என் தொகுதி மக்களுக்கு செய்ய முடியாத காரணத்தினால் நான் சில முடிவில் எடுத்திருக்கேன். அது தெளிவாக உங்களுக்கு பேசுவேன். முதலமைச்சர் விஜய் அவர்களை நீங்கள் சந்திப்பீங்களா? முதல்வர் சந்திக்க எந்த பாவம் செய்ய முடியாது, அது தீய செய்ய முடியாது. இன்னைக்கு நன்றாக ஆட்சி செய்திருக்கின்ற தலைவர் சிஎம்ஐ சந்திப்பில் வாய்ப்பு கிடைத்தால் சந்திப்பேன். தாவேக்கால இணைஞ்சி வந்து மீண்டும் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? முதல்ல சந்திக்கட்டும். அது 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 யாருக்கு எதோ தெரியும் நாளைக்கு நடக்க போகுதுன்னு. நடக்கும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பா சந்திப்பேன். உங்களை பதில் பேசுவேன். ராஜினாமா செய்யறதை ஏற்கக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி தரப்புல சபாநாயகர் அவர் ஒரு கருத்து, அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? அது அவருடைய கருத்து. அது சட்டம் என்ன சொல்லுதோ அது சபாநாயகர் சரியாக செய்வார். அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நான் அப்புறம் பேசுறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.